உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள அப்பா யாரும் இல்லை ராஜா. நீர் எங்களை அழகாகவும் எங்களை அருமையாக வளைந்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய பாதத்துல எங்களுடைய கண்ணீரை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை புரிந்து கொண்ட ஒரே நேசர் நீர் அப்பா. எங்களை தெரிந்து கொண்ட ஒருவர் நீர் தகப்பனே. உம்மை போல யாரும் இல்லப்பா அப்பா. ஏசப்பா, உம்மை போல யாருமே இல்லை தகப்பனே. அப்பா, நாங்கள் தடுமாறும் போதும், நாங்கள் தள்ளாடி நடக்கும் போதும் தகப்பனே, எங்களை தாண்டி நடத்தி எங்களை தப்புவித்தவர் நீர் தகப்பனே. உம்மை விட்டு நாங்கள் தூரம் ஓடின போது கர்த்தாவே, நீர் எங்களை அப்பா மறக்காமல் அப்பா நீர் எங்களை பிடித்து உடைய நேச கரத்தால் எங்களை இழுத்து எங்களிடத்தில் அன்பு கொண்டு எங்களை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களை நேசித்தவரே, எங்களை போஷித்தவரே, எங்களை சிநேகித்தவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் பாடி உம்மை துதிக்க ஆராதிக்க வைத்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஏற்ற வேலையில கூட்டி வாருங்க ராஜா. அப்பா, துவக்கம் முதல் முடிவு வரையில் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியின் பகுதி ஆசீர்வதிங்கப்பா. செய்தி கொடுக்கிற மகனை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை